நீட்ல தான் இந்த சாப்டரோட நேம் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். என்சிஆர்டி புக்ல மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். 2 சாப்டர் இருக்கு. ஒன்று மூவிங் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசமா. இதை வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அப்படின்ட்டு 2 சாப்டர். அந்த 2 சாப்டர் கவர் பண்ணி தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்து என்னன்னா நம்ம இப்ப பார்க்க போறது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். சரியா? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பயட் சவர்ட் லா இருக்கு. பயட் சவர்ட் லாக்கு முன்னாடி ஓஸ்டட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு பயட் சவர்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப். ஒரு சர்க்குலர் லூப்ல கரண்ட் கேரி பண்ணும்போது அதனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஆம்பியர்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டு இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கேரியிங் ஸ்டேட் ஒயர் அண்ட் சொலினாய்டு. ஒரு கரண்ட் கேரியிங் ஸ்டேட் ஒயர் அண்ட் சொலினாய்டு, கரண்ட் கேரியிங் சொலினாய்டு. அதனால நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் வச்சுட்டு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் ஒரு எலக்ட்ரான் ஒரு சார்ஜ் இருக்கும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வைக்கிறோம். அப்போ வந்து அது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அது எவ்வளவு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது, எந்த டைரக்ஷனில் ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ். 2 கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா, அதுக்கு என்ன கண்டிஷன், அதெல்லாம் பார்ப்போம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர் இங்கே வந்து என்னங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ கரண்ட் லூப் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரியிங் லூப் வைக்கும்போது ஒரு டார்க்கை ஃபீல் பண்ணும். அந்த டார்க் எப்படி ஃபீல் பண்ணுது, அதோட அப்ளிகேஷன் தான் என்ன, மூவிங் காயில் கால்வாமீட்டர், அதோட சென்சிட்டிவிட்டி என்ன, இது எப்படி கன்வர்ஷன் டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஒரு கால்வாமீட்டர் எப்படி அம்மீட்டரா மாற்றலாம், எப்படி வோல்ட்மீட்டரா மாற்றலாம். இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது வந்து என்னன்னா சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கும்போது வந்து என்ன, இந்த கண்டக்டிங் ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகல, நமக்கு இந்த காம்பஸ் நீடில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லை. இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். அதாவது இப்படி வரும், அப்போ ஒரு டைரக்ஷன்ல வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதே இது பேட்டரியை திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ கரண்ட் இல்லைன்னா டிஃப்ளெக்ஷன் இல்லை, கரண்ட் இருக்குன்னா டிஃப்ளெக்ஷன் இருக்கு. கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து அந்த டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் மாறுது. ஓகே, இதான் வந்து ஓஸ்டட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா பயட் சவர்ட்ஸ் லா. ஒரு கரண்ட் கேரியிங் லூப், ஒரு கண்டக்டர் இருக்கு. இது வந்து ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். இதனால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் பில வந்து என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அதான் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா பயட் சவர்ட் லா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஏபி. இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னன்னா ஐ அப்படிங்கிறது இது ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். இதுல ஒரு ஸ்மால் எலமெண்ட், சரியா, டோட்டல் லெங்க்த்ல எடுத்துக்காம ஒரு சின்ன போர்ஷன், அதோட லெங்க் வந்து டிஎல் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த டிஎல்ங்கிற இந்த ஸ்மால் எலமெண்ட்னால நமக்கு இந்த பாயிண்ட் பில என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும்னா டிபி அப்படிங்கிறது கிடைக்கும். டோட்டல் கண்டக்டர்னால கிடைக்கிறது பி அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி. அந்த டிபியோட வேல்யூ தான் நம்ம என்னங்கிறத பார்க்க போறோம். இந்த டிபியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, இதுல கரண்ட் எந்த அளவு ஃப்ளோ ஆகுது, கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அதிகமா இருக்கும். இந்த கரண்டோட வேல்யூ கம்மியா இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த டிஎல் லெங்த் ஆஃப் த கண்டக்டர் எடுத்துட்டோம்ல, இதோட சைஸை பொறுத்து இருக்கு. இந்த லெங்த் சின்னதா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி, இந்த லெங்த் அதிகமா இருக்குன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. இது வந்து என்னன்னா டிஎல் இதோட டைரக்ஷன். இன்னொன்று வந்து என்னன்னா நமக்கு பாயிண்ட் பீக் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கு இந்த பாயிண்ட் பீக் இருக்கக்கூடிய டைரக்ஷன். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்ன வச்சுக்கலாம், தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த தீட்டாவுக்கு சைன் வேல்யூ பார்க்குறோம். இந்த சைன் தீட்டாவோட வேல்யூக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். பாருங்க, பயட் சவர்ட் லா எப்படி இருக்கு, டிபி டிபிங்கிறது வந்து என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் ஐ. எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த லெங்த் ஆஃப் த கரண்ட் எலமெண்ட், நம்ம எந்த அளவு கரண்டோட லெங்த் எடுத்துக்கிறோம், இந்த எலமெண்டோட லெங்த் இதை பொறுத்து இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த டைரக்ஷனுக்கும் இந்த பாயிண்ட் பிக்கு டைரக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்ப dB is proportional to sin theta அப்படின்ட்டு இருக்கும். இன்னொன்று, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் தள்ளி போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ dB is inversely proportional to square of the distance between the current element and the point P. சரியா? அப்போ இதை கம்பைண்டா எப்படி எழுதலாம்னு பாருங்க. dB is proportional to I dl sin theta divide by r square அப்படின்னு எழுதலாம். சரியா? அதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குல்ல, அதுதான் என்ன mu naught divide by 4 pi. அப்போ dB is equal to என்ன சொல்லலாம், mu naught by 4 pi into I dl sin theta divide by r square. சரியா? இதான் வந்து பையட்-சமர்ட் லா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். According to this law, the magnetic field due to a current carrying element dl carrying current I at a point P at a distance r from it is given by. அப்ப dB யோட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு, dB is equal to mu naught divided by 4 pi into I dl sin theta divided by r square அப்படிங்கிறது இருக்கு. In vector notation இது எப்படி சொல்லலாம், in vector form dB vector is equal to mu naught divided by 4 pi dl vector cross r vector divided by r cube. அங்க என்னங்க சார் r square இருக்கு, இங்க என்னங்க சார் r cube இருக்கு அப்படின்னா இதுலயே ஒரு ஐடியா வேணும். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்கும்போது நீங்க டிவைட் பை ஆர் ஸ்கொயர் போட்டீங்கன்னா போடலாம், அது எந்த கண்டிஷன்ல போடணுங்கிறது இருக்கு. இப்போ dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், mu naught டிவைட் பை 4 pi அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா? mu naught டிவைட் பை 4 piங்கிறது கான்ஸ்டன்ட், ஐங்கிறது கரண்ட். கரண்ட் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுல dl வெக்டர் அப்படிங்கிறது அந்த கரண்ட் எலிமெண்டோட டைரக்ஷன். இன்னொன்னு கிராஸ் ஆர் கேப். ஆர் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் along the line joining the current element and the point P. இதை வந்து அதோட யூனிட் வெக்டர் என்ன வச்சுக்கணும், ஆர் கேப்னு வச்சுக்கணும், டிவைட் பை ஆர் ஸ்கொயர். வெக்டர் ஃபார்ம்ல சொல்லும் போது மேல ஆர் கேப் வந்துச்சுன்னா கீழே ஆர் ஸ்கொயர். ஆனா ஆர் கேப்போட வேல்யூ வந்து என்ன, ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர். அப்போ ஆர் கேப்புக்கு பதிலாக ஆர் வெக்டர் போட்டோம்னா இதே ஃபார்முலா என்னவா மாறிடும், mu naught டிவைட் பை 4 pi dl வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர் கியூப் அப்படின்ட்டு வரும். இதுதான் dB வெக்டரோட வேல்யூ. இப்போ dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu naught டிவைட் பை 4 pi dl வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர் கியூப். Here theta is the angle between dl வெக்டர் and r வெக்டர். அப்ப இந்த dl வெக்டருக்கும் r வெக்டருக்கும் நடுவுக்கு இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றோம், தீட்டா அப்படிங்கறது சொல்றோம். இதுல mu naught ஓட வேல்யூ இருக்குல்ல, mu naught இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த mu naught ஓட வேல்யூ என்னன்னா 4 pi into 10 power minus 7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இந்த யூனிட்லாம் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப mu naught அப்படிங்கிறது என்ன, பெர்மியபிலிட்டி. எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி சொல்லுவோம். மேக்னட்டிசம்ல என்ன வரும், பெர்மியபிலிட்டி வரும். அதோட வேல்யூ 4 pi into 10 power minus 7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மியபிலிட்டி, ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மியபிலிட்டி சொல்லுவோம். இதோட வேல்யூ தான் இது. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தேவைப்படும், நோட் பண்ணிக்கோங்க. the direction of dB is same as that of dl vector cross r vector. dl vector cross r vector இருக்குல்ல, இது வந்து பாருங்க dl vector cross r vectorங்கிறது dl vectorக்கும் r vectorக்கும் perpendicular direction. அந்த டைரக்ஷன்ல தான் அதுதான் dB யோட டைரக்ஷனா இருக்கும். and is given by the right hand screw rule. right hand screw rule வச்சுட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ பைட்-சமர்ட் லா பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பாருங்க. the magnetic field vector dB due to a small current element dl vector at a distance r vector and element carrying current I is. அதாவது ஒரு ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் dl, அதுல இருந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஆர் வெக்டர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து என்ன ஒரு பாயிண்ட் பி இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அந்த கண்டக்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐ அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. ஆர் கேப் வந்தா என்ன வரும், ஆர் வெக்டர் வந்துச்சுன்னா என்ன வரும், கீழே ஆர் வருமா, ஆர் ஸ்கொயர் வருமா, ஆர் கியூப் வருமா என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்த அதே ஃபார்முலா தான், எந்த சேஞ்சஸும் இல்லை.
mu naught I by 4 pi into dl vector cross r vector divided by r cube. கமெண்ட் பண்றீங்க, ஓகே. லைக் பண்ணீங்களா? லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா நம்ம நானா ஒர்க் அவுட் பண்ணி போட்ட கொஸ்டின் கிடையாது, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் சொன்னேன். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பாருங்க. The magnetic field at a distance r from a long wire carrying current I is 0.4 Tesla. The magnetic field at a distance 2r is, அதாவது ஒரு கண்டக்டர் இருக்கு, இந்த கண்டக்டர்ல இருந்து r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நமக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு B யோட வேல்யூ 0.4 டெஸ்லான்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதே இது 2r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். சரியா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்கு. 0.2 டெஸ்லா, 0.8 டெஸ்லா, 0.1 டெஸ்லா, 1.6 டெஸ்லா. ட்ரை பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is inversely proportional to R அப்படின்னு நம்ம இப்பதான் சொன்னேன். B is inversely proportional to R னா B by B dash is equal to R dash divided by R. சொல்லலாமா? B by B dash is equal to R dash divided by R. நமக்கு R dash ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் R, இனிஷியலா இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு B. இந்த B dash ஓட வேல்யூ தான் தேவை. அப்ப B dash வேணும்னா என்ன பண்ணலாம், B dash எங்க போச்சுன்னா இந்த RR கேன்சல் பண்ணிடுங்க. இது வந்து வரும் B by 2ன்னு வரும். அப்ப B யோட வேல்யூ 0.4 டிவைட் பை 2னா ஆன்சர் வந்து என்ன வரும், 0.2 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டு B யோட வேல்யூ வந்து 0.2 டெஸ்லா. என்ன சாப்டர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம RSK NEET அகாடமில 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus subscribers வந்து இருக்கு. நான் சிரி சாரோட ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, RSK அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.